பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் பீகார் மாநிலத்துக்கு அதிக அளவு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பீகார் மாநிலத்துக்கு இந்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிதிநிலை அறிக்கையில் அம்மாநிலத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்கானா உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பீகாரில் மக்கானா வாரியம் அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதேபோல மாநிலத்தில் உணவு பதனிடும் பூர்வோதயா திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பீகாரில் உள்ள ஐஐடி பாட்னா விரிவுபடுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். பாட்னா விமான நிலையம் தரம் உயர்த்தப்படுவதோடு பீகாரில் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டை வாசிக்க தொடங்கிய 1 மணி நேரத்தில் பீகாருக்கு 7 திட்டங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒருதலைபட்சமான நிதிநிலை அறிக்கை என்று எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.